உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 35:10, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என்னங்க, நான் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. நான் என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்கிட்ட எதுவும் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்கள. சந்தோஷம் எல்லாம் துடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தான் தேவன் இன்னைக்கு உங்கள் தலையில் கொண்டு நித்திய மகிழ்ச்சியை வைக்கிறார். நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை உங்கள் தலையில் வைக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை உங்கள் கையில் கொடுக்கல, அவர் தலையில் நிரந்தரமான அந்த சந்தோஷத்தை தூக்கி தலையில் வைக்கிறாரு. சரிங்களாங்க? என் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே நான் இருக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ வச்சுருக்கேன்றீங்களே, அதற்காக தான் உங்கள் தலையில் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இருக்கணும்னுக்காக வைக்கிறாரு. நான் வாழ்க்கை ஃபுல்லாக அழுகிறதுக்கு ஒரு பெரிய வியாதி வச்சுருக்கேன், நான் வாழ்க்கை ஃபுல்லாக அழுகிறதுக்கு கடன் வச்சுருக்கேன், நான் வாழ்க்கை ஃபுல்லாக அழுகிறதுக்காகவே என் பசங்களை வச்சுருக்கேன், நான் வாழ்க்கை ஃபுல்லாக அழுகிறதுக்காகவே என் புருஷனை வச்சுருக்கேன், எங்கள் மாமியாரை வச்சுருக்கேன், நான் வாழ்க்கை ஃபுல்லாக அழுகிறதுக்காகவே எங்கள் மாமனாரை வச்சுருக்கேன்றீங்களே. தேவன் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுற அளவுக்கு இவ்வளோ வச்சுருக்கீங்களா? அதனால தேவன் சொல்கிறாங்க, இப்படியே என் பிள்ளைங்களை என்னால் விட முடியாது, இதெல்லாம் சரி பண்ணணும்னா என் பிள்ளைங்களுடைய தலையில் ஒரு நிரந்தர சந்தோஷத்தை வச்சிருவேன், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே வைக்கிறாரு. அதனால் வேதனையும் தவிப்பும் ஓடி போகுது. வேதனை தவிப்பு இது ரெண்டுமே ஓடி போகுது. ஏங்க, வர பிரச்சனை 2 நாளில் சரியானா பரவாயில்ல, அது வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குதே. அதற்காக தான் தேவன் எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறாரு. சரி, நிரந்தரமாக இதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் என் பிள்ளைங்க, அப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஓகேங்களா? பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதை வச்சு வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம். அப்படி ஒன்று நிரந்தர சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்படி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? அப்படி தான் கொடுக்க போகிறாருங்க. அதுவும் உங்கள் தலையில் தான் செட் பண்ணி வைக்க போகிறாரு. நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையில் செட் பண்ணி வச்சிடுறாரு. கையில் கொடுத்தா வேற எங்கேயாவது வச்சுட்டா என்ன பண்ணுறது இல்லை? அதான் உங்கள் தலையில் அவர் நிரந்தரமாக வச்சிடுறாரு. சரிங்களா? நீங்கள் அந்நாள் வாழ்க்கையில் பாருங்களேன், ஒரு நல்ல நாள் கூட அவள் அழுதுட்டு தான் இருக்கா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்குன்னு ஒரு நல்ல நாள் கூட இல்லைங்க, ஒரு நல்ல நாள்னு நான் நினச்சா அந்த நாள் எல்லாரும் நல்ல நாள் சொல்லும்போது அந்த நாளில் கூட நான் அழுதுட்ருக்கேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அந்நாள் மாதிரி இல்லை, அந்நாள் நல்ல நாள்னு எல்லாரும் சேர்ந்து அந்த தேவாலயத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது அந்நாள் ஓரமாக ஒதுங்கி நின்று அழுதுட்டு இருந்தா. எத்தனை பேர் அப்படி அழுகுறீங்க? அது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் நல்ல நாளில் கூட நான் கண்ணீர் விட்டு அழுதுட்ருக்கேன். எத்தனை பேர் இருக்கீங்க அப்படி? அதற்காக தான், உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்காக ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. என் பிள்ளைங்களுக்கு இது கொடுத்துட்டா போதும், வாழ்க்கை ஃபுல்லாக அதை வச்சியே சந்தோஷப்பட்டுப்பாங்க. இந்த அண்ணாள் இருக்கால, நல்ல நாளில் கூட அழுதுட்டு இருந்தா. ஏன் அப்படி அழுதா? குழந்தை கிடையாது. ஐயோ, இந்த வாழ்க்கை ஃபுல்லாக இது நினச்சே நான் அழுவேனா? வாழ்க்கை ஃபுல்லாக குழந்தையே இருக்காதா அவளுக்கு? அதான் அந்த காலத்துலலாம் நல்ல டாக்டர்ஸ் கிடையாதுல்ல, குழந்தை கிடைக்காதா? அவ்வளோதானா? என் வாழ்க்கை முடிந்ததா? அப்படி தான் அழுதா. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, அவள் தேவாலயத்துக்கு போகும்போது அவள் தலையில் நித்திய மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சியை தூக்கி அவள் தலையில் வச்சுட்டாருங்க. எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா அவளுக்கு கிடச்சிச்சு. அவளுக்கு தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஆனால் அந்த குழந்தைய எப்பேற்பட்ட குழந்தைய கொடுத்தாரு? எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி சாதாரண குழந்தை கொடுக்கல, சாமுவேல் தீர்க்கதரிசி என்ற அற்புதமான ஒரு குழந்தைய கொடுத்தாரு. இஸ்ரவேல் நாட்டையே அவன் அடக்கி வச்சிருந்தான். அவன் தான் 2 ராஜாக்களை உருவாக்கி வச்சுட்டு போனான். அவன் யாரை கை நீட்டானோ அவன் தான் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பையனை பெத்தாவ. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக என்னங்க பண்ணியிருப்பா? அண்ணாள்
இப்போ அதுவே என் பையனாக இருந்தால் என்ன சொல்வேன், அதோ அவன் தான் என் பையன் உலகம் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன்ல. எப்படி இருந்திருக்கும் அண்ணாளுக்கு, ஐயோ இவன் தான் என் பையன், இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என் பையன். அண்ணாள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷப்படுறதுக்கு தேவன் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஒன்று கொடுத்தாரு. உங்களுக்கும் அப்படிதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குறாருங்க. அது உங்கள் தலையில் தான் வைக்கிறார், வாங்கிக்கோங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அழுகுற மாதிரி தான் நிறையா வச்சுருக்காங்க. ஐயோ இது என்னை வாழ்க்கை ஃபுல்லாக அழ வைக்குதே அப்படின்னு அழுகுற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வச்சுருக்காங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்களுடைய தலையில் நீங்கள் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை வைக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக ஆக்கும். இனிமேலேருந்து அந்த சந்தோஷம், நிரந்தர சந்தோஷம் அப்படி ஒன்று உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ப்ளீஸ்ப்பா கொடுத்துடுங்கப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரையாய் வருகின்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது? அங்கெல்லாம் போக மாட்டோம்பா. பரலோகத்துக்கு அனுப்புங்க. அங்கே வாழ்கிறதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. இமைப்பொழுது, எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, 2வது தடவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் நீங்கள் உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க சந்திக்க வருவோம்ப்பா. அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. பரிசுத்தமாக நீங்கள் தான் வச்சுக்கணும். அதற்கு உங்கள் உதவி தான் தேவைப்படுது. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்த பேய் நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்குவீங்க, இங்கேயே ஆட்சி செய்வீங்கப்பா. அந்த காலம் நாங்கள் பார்க்கணும். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.